இந்த ஊரை விட்டு போனாலும் அந்த களங்கத்தை இங்கே தானே விட்டு போறீங்க. அது மட்டும் உன் அத்தையை வாழ வச்சிருமா, இல்ல அவங்க பொண்ணத்தான் வாழ வெட்டி ஆக்காம விட்டுருமா? அது வந்துங்க கேட்டப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆனா விட்டு கொடுக்காம பேசுனீங்களே, அதை முழுசா நான் கேட்டேன். நீங்க விட்டு கொடுத்து என்னப்பா பிரயோஜனம்? அந்த ஆண்டவன் இந்த பொண்ணு வயசுல ஒட்ட வச்சிட்டானே, என்ன பண்ண போறீங்க? பயப்படாதீங்கப்பா, சத்தியமா இதை நான் யார்கிட்டும் சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னா அப்புறம் மனுஷ ஜென்மத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம போயிடும். எவர்ப்பா, இப்போதைக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு இந்த ஊரை விட்டோ இந்த உலகத்தை விட்டோ போறதா நல்லது. ஐயோ, அப்படி நம்ம ஊருக்குள்ள சொல்லி வச்சிருவோம். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும், தோட்டத்து வீட்டுல யாருக்கும் தெரியாம தனியா இருக்கட்டும். என் மக மாதிரி நான் பாத்துக்கிற சண்முகம். யாருமே வரமாட்டாங்கப்பா, நான் மட்டும் தானே தனியா காவலுக்கு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க மாமா வருவாரு, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த குழந்தை இதே ஊர்ல, அதே வீட்டுல நீ வேலைக்காரனா வளரலையா, அந்த மாதிரி வேலைக்காரனோட வேலைக்காரனா வளர்த்து விட்டுருவோம். காலம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிரும். அதுக்கு நான் பொறுப்பா. சண்முகம், இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாப்பா? இந்த சின்ன வயசுல உங்க வாழ்க்கையுமே ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ற மனசு உங்களுக்கு இருக்கும் போது, இந்த வயசுல உங்களுக்கு துரோகம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மனசோட எனக்கு இருக்கக்கூடாதா? என்ன நம்புப்பா, கொடுப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு போ, யாராவது பாத்துட போறாங்க. இன்னையில இருந்து இவன் சம்சாரம் மட்டும் இல்லப்பா, என் மக நான் பாத்துக்கிறேன். ஆமா, என்னப்பா இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வர? அது ஒண்ணு இல்ல, தூக்கம் வரல. அதான். தூக்கம் வரலையா? ஏன் உடம்பு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்படி தூக்கம் வரும்? அவ்வளவு பாசம் இல்லங்க. என்ன முழிக்கிறீங்க? உங்க அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஏமா உனக்கு கேட்கல அந்த கோமதி கத்துன சத்தம்? அதான் வயிற்று தள்ளிட்டு இருந்ததே ஒரு பசுமாடு. அது எப்பவோ குட்டி போட போதான், அதுக்கு இவர் இப்பவே வைத்தியம் பாக்குறாரு. அது கத்தும் போதெல்லாம் லொடுக்கு லொடுக்கு நேர்ந்து போயிடுவாரு, பொண்டாட்டியை பத்தி கூட கவலைப்படாம. வாங்க வந்து படுங்க. பிறக்கும் போது பறக்கும் குழந்தைங்கள்லாம். அவ இப்ப மட்டும் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். எல்லாத்து மேலயும் உயிரே வச்சிருப்பான். அதுக்காக நீயே சலிச்சுக்கிற. போ போய் படு. ஐயா, இந்த மாட்டு வேலை காட்டு வேலை எல்லாம் காலம்பரை பாத்துக்கலாம். இப்ப போய் படுத்துக்கிறீங்களா? சரிங்க. நல்ல புள்ள. எங்க போயிட்டு வரீங்க? மோகன்லாம் வேத்திருக்கே, சொல்லுங்க. என் பழைய கதை உங்களை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணதில்ல? தூக்கம் வராம? சரி, அப்படியே தூக்கம் வராம வெளில போனா அம்மா கிட்ட சமாளிக்க தெரியாது. நான் வளர்ந்துருக்கேன், அப்புறம் அம்மா நம்மள நினைச்சு அழுத்தே இருக்கணுமா? இத பாருங்க, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். உங்களுக்கு பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், பெட்ரூமை தவிர. ஆனா நீங்க பழசெல்லாம் மறக்கல, தெரியுது. அதனால தூக்கம் வராம தவிக்கிறீங்க, அதுவும் தெரியுது. இனிமே உங்களுக்கு தூக்கம் வரலனா தயவு செஞ்சு வெளியில போய் சுத்தாதீங்க சார். உங்களுக்கு வேணும்னா மொட்டை மாடிக்கு போங்க, இல்லன்னா இங்கேயே உலாத்துங்க. அப்படி பார்த்தா எப்படி? இடம் பார்த்தாதா கட்டில் தூக்கி வெளில போடுவா? படுங்க பிஎம். உலாத்துறாராம் பெருசா, உலாத்துன்னு. ஊரு ஃபுல்லா டவுட் வரணும் பாரு. நல்ல வேலை அம்மா பார்த்தாங்க. அப்பா பார்த்திருந்தானே கிண்டி கடுப்பு எடுத்துப்பாரு. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் மாட்ட போறோமா? போறே இல்ல, போறோம், மாட்ட போறோம். குட் நைட். ஏன்பா, ஊரெல்லாம் நல்லா தேடி பாத்தீங்களா? அந்த ஊர்ல நான் பத்தி பெண்ண பேச்சு. அதுக்கு இல்லைங்க, அப்பா செத்த துக்கத்துல மனசு உடைஞ்சு போய் ஏதோ பண்ணி சாகட்டும், நமக்கு என்ன? அவ எவனை எடுத்துட்டு போனாலும் அவ பார்வை சரியில்லை. ஏன்னா பிறந்த பிறப்பு அப்படி. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு வயிற்று தள்ளி நிக்க போற பஞ்சாயத்துல. ஏய், நீ ஏன்டா தவிச்சிட்டு நிக்கிற? உடனே போலையா? உட்காந்து சாப்பிட்டு போறது. அவன் எப்ப உங்க முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான்? நின்னுட்டு சாப்பிட சொல்லு. ஓ, ஓனர்ல நின்னுட்டு சாப்பிட்டா நீ கோச்சுக்குவேன். கொஞ்சம் இருங்க சார், நான் சாப்பிட்டு போயிடுறேன். நேரண்டா டே. அம்மா, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். என்னம்மா திடீர்னு தோட்டத்துக்கு? அத மட்டும் தானே நான் இன்னும் பாக்கல. புருஷனோட சொத்தெல்லாம் பொண்டாட்டி தானே பாத்துக்கணும். கிண்டல பாத்தியா? ஏமா நாங்க பாத்துக்க மாட்டோமா? எங்க? சரி சரி, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போமா. தெரியுதா, நான் இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதே இல்ல. டயட்டிங், பாடி மெயின்டைன் பண்ணல. யோ, நீ என்ன எங்க இருக்க? தோட்டத்துல இருப்பேன்னு நினைச்சேன். ஐயா வர சொன்னா இருக்குமா? ஓ, சரி சரி, சாவியை கொடு. அந்த வீடு எப்பவுமே திறந்தாம இருக்கும். அப்ப யாருமே இருக்க மாட்டாங்களா? ஐயோ, அங்க யாருமே இல்லைங்கம்மா. ஐயோ, இளநீர் சாப்பிடணும்னு நினைச்சேனே. நான் வேணா வரட்டுங்களாமா? வேணாம் வேணாம், கூப்பிட்டா யாராவது வந்துட்டு போறாங்க. இது என்ன சிட்டியா? கூப்பிட்டா கூட கண்டுக்காம போறதுக்கு.
பொண்டாட்டி தோட்டத்துக்கு போறேன்றாலே எனக்கா இல்லைனாலும் அத்தைக்காவது நானும் கூட வரேன்னு சொல்லலாம்ல. அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு நான் உன்னை கோயில் கூட்டு போலாம்னு நினைச்சேன். நீதான் தோட்டத்துக்கு போகணும்னு ஐயோ, சொல்றேன். நான் தோட்டத்துக்குலாம் போல. அம்மா, நான் கோயில் போயிட்டு வரேன். என்னம்மா திடீர்னு மாத்திட்டேன்? அது வந்து மாமா இல்ல அத்தை பிஎம் தான் கோயில் போலானாரு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இல்ல 3 மினிட்ஸ்ல வந்துடுறேன். முருகா, கொஞ்சம் இருங்க. அம்மாமா, நீங்க செருப்போடே மலை மேல போடாமா. உங்களை மாதிரி ஆளுகளுக்காக தான் மேல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன். நீங்க அங்கேயே விட்டுருங்க. யோ, மனசுல எதுவும் இல்லைன்னா யாருக்குமே சம்பிரதாயத்துக்கு மனசு வராது. இப்ப என் மனசுல நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைவேறணும்னு தோன்றப்ப சம்பிரதாயம் எல்லாம் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியும். யோ, கால் சுட்டாலும் பரவாயில்ல, டோக்கன் ஐடியா. ஏன் இப்படி இடிக்கிறீங்க? செருப்பால் அடிச்ச மாதிரி நீங்க அன்னைக்கு பேசுனதுல இருந்து நான் வெத்தலை பாக்கு போடுறதையே விட்டுட்டேன். அதுதான் ஈன்னு இழிச்சு காமிச்சேன். பரவாயில்லையே, என் அட்வைஸ கேட்டு நிறைய பேர் மாறி இருக்கீங்க. சும்மா இழிச்சுட்டே இருக்காதீங்க, வந்து மந்திரத்தை படிங்க. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு அவர் சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவரை சந்தோஷமா வச்சுக்கப்பா. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கப்பா. அப்பா, என்னங்க உங்களுக்கு கால் சொல்லியா? இல்லையே. ஐயோ, என்னதான் உழைச்சாலும் நீங்க என்ன கால்ல இரும்பா கட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ, உஃப். என்னங்க இந்த நேருக்கு மண்டபம்லாம் கட்டி வைப்பாங்களே, அதெல்லாம் இங்க இல்லையா? அப்பா, ஏமா ரொம்ப கோச்சிச்சுனா கொஞ்ச நேரம் என் கால் மேல வந்து நினைக்க. உங்களுக்கு சொல்லலையா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே சுட்டு சுட்டு காப்பு காய்ச்சி போச்சு. சும்மா நில்லு. கொஞ்ச நேரம் தான் ப்ளீஸ். நான் வேணுட்டே சாயலுங்க. தெரியும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.